சொந்த ஊர் பூலத்தூர். என் பேர் திருவேங்கடம். அக்காவை வந்து கும்பரையூரில் அவர் செல்வகுமார் தான் கட்டி கொடுத்துருக்கோம். பக்கத்தூர் தான் கும்பரையூர். 2007 2008 அவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து அக்கா இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஒரு 10-9 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து சின்ன குழந்தையிலேருந்து பாபாவுடைய அம்மாவும் பாபாவை தான் பார்த்துட்டு வர்றாங்க. பிள்ளைகளை வந்து அவர் 2 கண்ணு வந்து அவர் எப்படி அவர் சொந்த கண்ணை பாதுகாக்கிறாரோ அது மாதிரி அவர் பிள்ளைகளை வந்து அவர் நல்லா பாதுகாத்துட்டு வர்றாரு. பக்கத்திலே இருக்குன்னு நினைப்பாரு பிள்ளைய வந்து. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ முடியுமே விவேகானந்தா மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பண்ணைக்காடு பிரிவில் உள்ள விவேகானந்தா மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. படிச்சிருக்கிறப்ப இப்போ வந்து பெரிய பொண்ணு காமாட்சி பிரியா இறந்த பொண்ணு வந்து 12th படிக்கிறாங்க. தங்கச்சி வந்து மோகன பிரியா 10th படிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று காலையில் இருந்துச்சு பாட்டியை புளிச்சாத ஆக்கி பாட்டின்னு கேட்டுட்டு அவங்க பாட்டி வந்து 2 பொண்ணுக்குமே லஞ்ச் எடுத்து வச்சிட்டாங்க. அதில் வந்து மோகன பிரியா பேக்கும் அவங்க தங்கச்சி பேரும் மோகன பிரியா பேக்கும் லஞ்சு பேக் எடுத்துக்கிட்டு அவங்க வேனுக்கு வந்துட்டாங்க. இறந்த பொண்ணு காமாட்சி பிரியா வந்து அவசரத்தில் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு லஞ்சு பேக்கை வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலை இருக்கப்ப அவங்க அப்பா வெளியே போயிட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றப்ப அவங்க பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, மாமாவோட அம்மா லஞ்சை காமாட்சி பிரியா லஞ்சை மறந்துட்டு போயிடுச்சு, எடுத்து போய் ஸ்கூலில் குடிச்சோன்னு சொல்லப்போ அவர் வந்து ஒரு 10:30க்கு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. பிரின்ஸிபாலை பார்த்து பொண்ணு லஞ்சை மறந்துட்டு வந்துச்சு, நான் பேசிட்டு நேராக கொடுத்துட்டு போயிருங்கிறப்ப அவர் இல்லைங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வச்சுட்டு போங்க நாங்கள் கொடுத்துருங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு, எப்பயுமே மறந்து வச்சுட்டு வராது, நான் என்னன்னு பேசிட்டு பிள்ளைய ஒரு வார்த்தை பேசிட்டு பார்த்துட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பிரின்சிபால் வந்து இவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் இல்லைங்க கிளாஸ் நடக்குது நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறப்ப அவர் வச்சுட்டு வந்துட்டாரு. அப்புறம் எப்பயும் போல அவங்க வாரத்தில் 2 நாள் நிலவேம்பு கஷாயம் கொடுப்பாங்க. அதில் ஒரு நாள் வந்து நேற்று வியாழக்கிழமை ஒரு 10:45 வந்து நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு திரும்பி 10:45 அவங்க தங்கச்சி மோகன பிரியா வந்து உன்னோட லஞ்சு பிரின்சிபல் ரூமில் இருக்குது நீ எடுத்துக்கான்னு சொல்கிறப்போ ஒரு 12:30 திருப்பி லஞ்ச் டயத்தில் லஞ்சை போய் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திரும்பி 1:10க்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப டெஸ்கெல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பிள்ளைகிட்ட போகிறேன். அப்புறம் மேடமை கூப்பிட்டு எனக்கு தலை வலிக்குது மேடம், பெடனியில் வலிக்குதுன்றப்ப மேடம் வந்து பெடனியை தேய்ச்சி விட்ருக்காங்க. அப்படியே லைட்டை சரி படுமான்னு சொல்கிறப்ப அப்படியே லைட்டை மயக்கமாக தண்ணியை தெளிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் முடியலங்க. அப்படியே சேர்மேனையும் பிரின்சிபலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குன்றப்ப விவேகானந்தா பிக்கப் கூட்ஸ் வெஹிக்கிளில் வந்து பொண்ணை ஏற்றிட்டு வரப்ப ஸ்கூலில் இறந்துட்டாங்களா இடையில இறந்துட்டாங்களான்னு தெரியல, ஜிஹெச் வர இறந்துட்டாங்க. அங்கே ஜிஹெச்சில் செக் பண்ணுறப்ப பல்ஸ் இல்லை எதுவுமே இல்லை இறந்துட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பூலத்தூர் டு குமரையூர் வந்து விஷயம்னு சொல்ல மாட்டுறாங்க, நீங்கள் வந்தாலே சொல்லுவாங்கன்ட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறப்ப டாக்டர்கிட்ட கேட்குறப்ப அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. டாக்டர்ஸும் நர்ஸ் எதுவுமே பதில் சொல்லலை. ஒரு 2-3 டைம் கேட்டேன். அப்புறம் நானே கேட்டேன் டெத் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களானே, ஆமான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் எஸ்ஐ சார்கிட்ட பேசுகிறப்ப அவர் நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறப்ப பொண்ணு வந்து நல்லா ஸ்கூலுக்கு போச்சு, அந்த பிள்ளைக்கு மண்டை வலியோ காய்ச்சலோ இப்போ முடியும் எதுவுமே இல்லை. இத்தனை நாளும் நான் எனக்கு மண்டை வலிச்சு அங்கே போனேன் இங்கே போனேன்ற இது இல்லை. எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு வந்து இப்படி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் ஸ்கூல் மேலேயோ மற்ற யார் மேலேயோ தவறு சொல்கிறதுல இடம் இல்லை. இதை வந்து நாங்கள் திண்டுக்கல் எங்களுக்கு அனுப்பிவிட்டு அங்கே வந்து எங்களுக்கு லேபு சம்மந்தமாக டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி தான் எதுனாலும் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கலாம்னு இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.